அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, குழல் வினா. சரியா? குழல் வினா அப்படின்னா, குழல் அப்படின்னு சொன்னா, நீங்க குழல் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியா? குழல்னா தெரியும்ல? பைப்பு. அதையும் குழல்ன்னு நினைச்சுட்டு, இப்ப ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி அப்படிங்கிற மாரி. அது கிடையாது. இங்க குழல் அப்படின்னு சொன்னா, பெறுதல்னு அர்த்தம். புரியுதா? குழல். பெறுதல், வாங்குதல்னு அர்த்தம். வாங்குதல் பொருட்டு. ஒரு பொருளை வந்து வாங்குதல் பொருட்டு கேட்கக்கூடிய வினா. ஓகேவா? நீங்க லைப்ரரிக்கு போறீங்க. லைப்ரரினா நூலகம். நூலகத்துல போய் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கா? பாரதியார் கவிதைகள் இருக்கா? அப்படின்னு நம்ம கேட்கிறோம். எதுக்கு கேட்கிறோம்? வாங்குறதுக்கு தானே. வாங்குறதுக்கு பொருட்டு நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே என்னதான்? குழல் வினா தான். ஓகேவா? அதுக்காக போய் லைப்ரரியில மட்டும் கேட்கிறதா? கடைக்கு போறீங்க. கடையில போய் கேட்கிறோம், தமிழ் கோனார் கைடு இருக்கான்னு கேட்கிறோம். எதுக்கு கேட்கிறோம்? வாங்குதல் பொருட்டு தானே. இப்படி ஒரு பொருளை வந்து வாங்குவதற்காக கேட்கக்கூடிய வினா தான் என்னது? குழல் வினா. அதுக்காக வெறும் அப்படி நீங்க ஒரே கண்ணோட்டத்துல அதை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எப்போதுமே நம்முடைய விளக்கம் எப்படி இருக்கணும்னா, நீங்க எளிமையா கண்டுபிடிக்கணும். சிபிஎஸ்இ பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கணும். சான்று தருக, கூறியவாறு மாற்றுக, நிரப்புக, அப்புறம் என்னது இலக்கண நெறித்தரு. இதை நீங்க கண்டுபிடிக்கணும். இதை வந்து நீங்க காணாபாடம் பண்ணி கண்டுபிடிக்க கூடாது. நம்ம எப்போதுமே அந்த மாதிரி ஒரு எய்ம்ல தான் கிளாஸ் எடுப்போம். ஓகேவா? அப்ப நீங்க என்னன்னா, இதை ஒரே கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க குழல் வினாவை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ கடையில போய் என்னது இப்போ தக்காளி பழம் இருக்கா அப்படின்னு கேட்கறது மட்டும்தான் குழல் வினாவான்னா இல்ல. தக்காளி என்ன விலைன்னு கேட்டாலும் அவங்களுக்கு என்னதுதான்? குழல் தான். நீ தக்காளி என்ன விலைன்னு கேட்கறதும் அந்த கேள்வி கூட குழல் வினா தான். ஏன் அது எனக்கு குழல் வினா? தக்காளி என்ன விலைன்னு கேட்குறீங்க? எதுக்கு கேட்குறீங்க? வாங்குறதுக்கு தானே. இப்படி நீங்க வந்து யோசிச்சு தான் அதை வந்து கண்டுபிடிக்கணும். புரியுதா? அப்போ ஒரு பொருளை வாங்குதற் பொருட்டு கேட்கக்கூடிய வினா தான் குழல் வினா. அதை வந்து நீங்க கடையில போய் கேட்டாலும் சரிதான், நூலகத்துல போய் கேட்டாலும் சரிதான், இப்படி எந்த வகையிலானாலும் சரிதான், ஒரு பொருளை வாங்குறதுக்காக கேட்கக்கூடும் வினா குழல் வினா. புரிஞ்சுதா? உங்க பாட புத்தகத்துல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜெயகாந்தனின் சிறுகதைகள் நூலகர்கிட்ட போய் லைப்ரரியில போய் கேட்குறாங்க, ஜெயகாந்தனுடைய நூல்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் ஒரு பாட புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதுக்காக நூலகத்தில் போய் கேட்குறது மட்டுமா? அப்படி கிடையாது. நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுருங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கொடை வினா.